வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. கோவை புதூர்லேருந்து பாபு பேசுறேன் சார். சொல்லுங்க. ஜிஎம் குமார் சார்கிட்ட ஒரு கேள்வி. ஆ. சார் வணக்கம். உங்களை பத்தி கதிர் சாரோட பேட்டி கேட்டிருந்தேன். ஆ. அதுல வந்து உங்களுடைய படிக்கும் பழக்கம் அப்படிங்கறது உலக நாவல்கள்லாம் நல்லா ஒரு தேர்ச்சி பெற்றவங்க ஜிஎம் சாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி சார் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாமே வந்து சின்ன வயசுப்பா. சின்ன வயசுல நான் சின்ன வயசு இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால இங்கிலீஷ் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் நாவல் படிக்க ஆரம்பித்தேன். தமிழ் நாவல் படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஃபீலிங் வந்தது, என்ன இவங்க பக்தியிலே இருக்காங்க, எல்லாமே பக்தியை பேஸ் பண்ணியிருக்குது. தமிழ் நாவலில் எங்கே வேணால் பக்தியில் போயிடுறாங்களே, சைக்கலாஜிக்கலாக யாருமே டீல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு தமிழை விட்டுட்டு திருப்பி இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நடுவில் கொஞ்ச நாள் மட்டும் தமிழ் படித்தேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்துட்டேன். ரொம்ப நாள் இப்போ படிக்க டைம் இல்லைப்பா, இப்போ படிக்க முடியல. நிறைய மேட்ரு நம்ம நெட்லேயே பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஃபுல் நாவல் படிக்கிற அளவுக்கு பொறுமை போச்சு. பொறுமை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக காலத்தோட இது நினைக்கிறேன் நான். சார் உங்களுக்கெல்லாம் ஏஜ் கிடையாது சார். ஏன்னா பல ஹாலிவுட் டைரக்டர்ஸ் எல்லாம் வயசானவங்க படம் எடுக்கிறாங்க பண்றாங்க. அதனால நீங்க அதை பற்றியெல்லாம் நினைக்கவே வேண்டாம் சார். ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் வேறப்பா, நம்ம ப்ரொடியூசர்ஸ் வேறு. ஹாலிவுட்டில் 40 வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு டைரக்ட் பண்ண கொடுப்பாங்க. நம்ம ஊரில் 40 வயசு ரிட்டையர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பேசிக்காக லவ் ஸ்டோரிஸ், நம்மளது எல்லாமே லவ் ஸ்டோரிஸ். ஸோ சின்ன பசங்களுக்கு கொடுத்தா தான் லவ் ஸ்டோரிஸை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 40 வயசுக்கு கீழே தான் டைரக்ஷன் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டோரிஸ் லவ் ஸ்டோரிஸ் கிடையாது, ஃபிலாசபி நிறைய இருக்கும். ஸோ 40-45 வயசுக்கு மட்டும் அங்கே டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அது பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம இப்போ பேன் இண்டியான்னு சொல்லி எல்லா நடிகர்களையும் இணைச்சு இங்க எடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ்ல. இதுல என்ன ஒரு இதுனா, ஒரு படத்துல ஒவ்வொரு புது புது ஆட்களா கொண்டு வரோம் ஒவ்வொரு மாநிலத்துல இருந்தும். இது எத்தனை நாளைக்கு சார் நீடிக்கும்? எல்லாமே கொண்டுட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அப்படி பார்க்க முடியாது. என்னென்னா, இப்போ தொடர்ந்து சிவாஜி எடுத்துக்கங்க, வருஷத்துக்கு 10 படம் நடிச்சிட்டு இருந்தார். சலிப்பு இருந்ததா உங்களுக்கு? இல்லையே. அது மாதிரி இப்போ ஆந்திராவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 நட்சத்திரங்கள் இருக்காங்க, ரொட்டேஷனில் வர போகிறாங்க. இப்போ இந்த படத்தில் பிரபாஸ் இருந்தால் அடுத்த படத்தில் சிரஞ்சீவி வருவார், அதுக்கடுத்து அடுத்த படத்தில் சிரஞ்சீவியுடைய தம்பி வருவார். அவங்ககிட்டயே 7 பேர் இருக்காங்க ஹீரோ, மாற்றி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ராமாநாயுடு ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது பல நட்சத்திரங்கள் இருக்காங்க. இதை ஒரு கலாச்சார பரிவர்த்தனையாக தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி எல்லா படங்களும் நம்ம படம், இப்போ நீங்கள் தமிழ் படங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தாண்டி ஹிந்தி வரைக்கும் போகுது. அதே மாதிரி தான் தெலுங்கு படங்கள். ஒரு காலத்தில் கன்னட படத்தை பார்த்திங்கன்னா கன்னட படங்களை தொட்டு வெளியே வந்ததில்லை. கன்னடத்தில் எனக்கு தெரிஞ்சு அதை பிரேக் பண்ண படம் கோகிலா தான் முதல்ல. அதுக்கப்புறம் பல ஆண்டு காலம் அது மாதிரி படமே நடக்கலை. இப்போ கேஜிஎஃப் இந்தியா பூரம் வசத்திலையா படத்தை. அதனால சார் நான் கேட்குறேன், இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். இது எண்ட்லெஸ் தான். இது சினிமாவுடைய பரிணாம வளர்ச்சி தானுங்க இது. ஓகே இப்போ இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, 20th செஞ்சுரி ஃபாக்ஸும் இவங்களும் நமக்கு இந்தியாவில் படம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது இல்லை. இப்போது அந்த அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கோம் தானே எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார். புரியுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. 2 பேத்துக்கு நன்றி சார். சினிமா அடுத்த கட்டமாக என்ன வளர்ச்சி அடையும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிவாஜி சார் திருப்பி வந்துடுவார், எம்ஜிஆர் வந்துடுவார், கன்ஃபார்ம்டா. ஷோர் சார். திருப்பி MS விஸ்வநாதன் வந்துடுவார். அதுதான் நெக்ஸ்ட்டு. இப்போவே போய் ராம்குமாரோட பேசி வைக்கிறது பெட்டரு, ராம பிரபு கிட்ட. ஆமாம் சார், உண்மையாகவே எம்ஜிஆர் சார்கிட்ட யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரில. பிரபு ராமெல்லாம் பெரிய பணக்காராக போகிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் வேணால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் சிவாஜி சாருக்கு புது கதையோட, எம்ஜிஆர் சார் புது கதையோட நிறைய பேர் வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய இல்லையா வாய்ப்பு. ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் எல்லாம் ஒன்றா நடிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதான் நெக்ஸ்ட்டு. நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல விதான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்கள். ஆமாம், திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இப்போவே திங்க் பண்ணணும். வேறு யாராவது டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போவே திங்க் பண்ணணும். 1000ல் ஒருவன் திருப்பி எடுக்கலாம், கட்டபொம்மனை திருப்பி எடுக்கலாம், திருவூர் செல்வரை திருப்பி எடுக்கலாம், யங் சிவாஜி சார் வரலாம், யங் எம்ஜிஆர் அவர்கள் வரலாம். இதுதான் ஃப்யூச்சர். இதுக்கப்புறம் இனிமேலும் மாட்டிக்கிச்சு சார். சர்வசாதாரணமாக சிவாஜி படத்தில் எம்ஜிஆர் கெஸ்ட் ரோல் பண்ணலாம், எம்ஜிஆர் படத்தில் சிவாஜி கெஸ்ட் ரோல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாமே. இனிமேல் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டைரக்ஷனு, ஹீரோஷனு, ஸ்க்ரோலிங். என்ன சார், இதில் டைப் பண்ணால் ஒரு கதை டைப் பண்ணால் ஸ்கிரிப்ட் கொடுத்துருது சார். என்ன கதை டைப் பண்ணாலும் ஸ்கிரிப்ட் கொடுத்துருது.
இது உனக்கு இதுக்கு வெயிட்டிங். மிஷின் டேக் ஓவர் பண்ண போகுது, நம்ம ரெடியாக அதுக்கு. யார் முதல்ல ரெடி ஆகிறாங்களோ அவங்க தேர் கோயிங் டு மேக் லாட் ஆஃப் மணி. 100%. சிவாஜி சார்லாம் பெரிய மார்க்கில் இருக்க போகிறார். சிவாஜி எம்ஜிஆர்லாம் பெரிய மார்க்கில் இருக்க போகிறாங்க. ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் எல்லாருமே அந்த ஃபுல் குரூப். விஸ்வநாதன் பழைய சரியான விஷுவலைசேஷன் மட்டும் இருந்ததுன்னா இது ஹைலி காம்படிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து எம்ஜிஆர் சிவாஜி மட்டும் இல்லை, இப்போ மல்டி ஸ்டார் பிளான் பண்ணுறாங்கல்ல, அப்படி வரும்போது திலீப் குமார், ராஜ்குமார், என்.டி. ராமாராவ் எல்லாரும் வந்து பேன் இண்டியா வந்துடும். இப்போ இதில் நான் நடிச்சிருக்கேன் சார், கல்கியில் செகண்ட் பார்ட் வருது இந்த. ஓ அருமை. அதில் வந்து அமிதாப் பச்சன் சின்ன பையனை காமிச்சிருக்காங்களாமே. ஏங்க அமிதாப் பச்சன் தெரியுறாமே? சார் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுடைய எரா கமிங் டு எண்ட். எப்படி இந்த நாக் அஸ்வினோட பணியாற்றியது சார்? ஸ்வீட் ஆர்ட் சார். அப்படியா? அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். அந்த பையன் எவ்வளோ என்ன கூல் ஹெட்டட் பாய் சார் அவன். என்ன கூல் ஹெட்டட், வாட் ஆர் நைஸ் டீம். என்ன ப்ரொடியூசர்ஸ் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. பிரபாஸ் என்ன கேரக்டர், தீபிகா படுகோன் என்ன கேரக்டர், தங்கமான கேரக்டர்ஸ். இவங்கெல்லாம் நேஷ்னல் ஆர்டிஸ்டா, இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டா. என்ன நடக்குது, எவ்வளோ மரியாதை, எவ்வளோ மரியாதை. அந்த பாடி லாங்குவேஜ்லேயே அவங்க விஷ் பண்ணுறதும் ஏன்ச்சு நிற்கிறதும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒரு 10 நாளைக்கு கிரேட். ஐயோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப் எல்லாம் என்ன எஜுகேட்டட் குரூப். வாவ் வாவ் வாவ். உண்மையாக என்ஜாய் பண்ணார். லேட்டஸ்ட்டாக நான் என்ஜாய் பண்ணேன் சார். இந்த பையன் அஸ்வின், நாக் அஸ்வின், எக்ஸ்ட்ராடினரி பாய் சார். இல்லை பயங்கர விஷயம் நிறைய விஷயம் தெரியும். அந்த சாவித்திரி அம்மா வச்சு ஒரு படம் பண்ணணும்னு திங்க் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சார். அது வெரி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட். வெரி என்ன கூல் ஹெட்டட், என்ன சாஃப்டா, என்ன அழகாக கிராஃப்ட் பண்ணுறான் அந்த பையன். 2வது பார்ட்டினுடைய முழு படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சா? அது தெரியல சார் எனக்கு. ஏன்னா என்கிட்ட கடைசியாக சொன்னது, சார் முடிஞ்சுதா நான் கிளம்பலாமா அப்படின்னு. திருப்பி உங்களை கூப்பிட்றேன் நான் அப்படி. அப்போ எனக்கு தெரியாது. நேற்று மேனேஜர்கிட்ட பேசும்போது, எப்போ நான் இருக்கிறேன்னா எடிட்டிங்கில் போயிடுச்சா, இன்னும் ஒன்றுமே இல்லை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் படம் நல்லா போயிடுதுன்னு இப்போ சொன்னாங்க. அப்படி சார் செகண்ட் பார்ட்டில் வரீங்க நீங்கள், உங்களுக்கு திருப்பி ஷூட்டிங் வந்தாலும் வரும் அப்படின்னா. சார் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பண்ணுற படத்தில் உங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிற படங்கள் என்னன்னு சார்? மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா படம். ஆமாம், அந்த படத்தில் ப்ராமிசிங். அப்புறம் வந்து ஜெய்காளி ஓம்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் ஸ்டாரில் ஒன்று, அது ஒன்று. அப்புறம் வந்து பாலாஜி வேணுகோபாலுடைய படம், அதில் ஒரு நல்ல கேரக்டரு. அதுக்கப்புறம் கருணாஸோடைய படம், அந்த படம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ டைரக்டர் கொடைக்கானலில் டோட்டலாக ஷூட் பண்ணாங்க. நல்ல கேரக்டரு, ஆனால் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுனான்னு நினைக்கிறேன். அது எப்படி முடிப்பாரா என்னன்னு தெரில. அவர் முடிப்பார்னு நினைக்கிறேன். அது ஒரு படம். அதுக்கப்புறம் இன்னொரு படம், இது ஒரு படம், அருள்நிதி படம். அருள்நிதி பேஷன் ஸ்டுடியோஸ், ஆமாம், அவங்க படம். வணக்கம் சார். குட் ஈவினிங். வணக்கம் சொல்லுங்கள் சார். ரொம்ப மகிழ்ச்சி வருது. ஏன்னா அந்த கால் வருமானே தெரியல. ரொம்ப நேரம் ஒரு டைலமாலே இருந்துச்சு, கிடைக்குமா லைன் கிடைக்குமா இல்லையான்னு. பட் தேங்க்ஃபுல்லி ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்பீக்கிங் டு both of you. Sir, good evening, sir. GM Kumar, sir. Good evening. Good evening. Sir, I am Christopher from Vellore. Fine. Hi, Christopher. Hi, sir. Sir, first I'll ask a question to Chitra, sir. Then I'll come to you, sir. பல பேர் மோட்டிவேஷனல் குரு கிட்ட போவாங்க, பல பேர் மோட்டிவேஷனல் புக்ஸ் படிப்பாங்க, பல பேர் மோட்டிவேஷனல் ஏதாவது வேற இன்ஸ்பிரேஷன் வேற யார்கிட்டயாவது இருக்குமான்னு பார்ப்பாங்க. பட் ஐ ஃபைண்ட் இட் இன் யூ. என்னன்னா உங்க வீடியோஸ் பார்த்தாலே போதும், பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ரியல் லைஃப். அது வந்து பல பேரை இன்டர்வியூ பண்ணீங்க. நேத்து பாபா லக்ஷ்மணன் சார் இன்டர்வியூ பண்ணீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி யூ டூயிங் அ வெரி remarkable service, sir. Please continue to do so. Thank you definitely. And thank you for the opportunity. Sir, GM Kumar sir, உங்களை பார்க்கும்போது எனக்கு மார்லன் பிராண்டோ அந்த காட்ஃபாதர்ல உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு இது இருக்கு சார். இப்படி சொல்லியே நான் கவுந்துட்டேன்ப்பா. நான் ஏன்பா வீசிங்க அதுக்காக குல்லா போட்டுனுக்கிறேன், குளிர் அதுக்காக ட்ரெஸ் போட்டுனுக்கிறேன். ரைட் சார். பட் தாடியை ஷேவ் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அப்ப இருந்தே வந்து அது உட்கார்ந்துக்கின்னு ஷேவ் பண்ணின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் ஷேவா பண்ணாரு அந்த காலத்துல. இல்ல ஷேவ் பண்றது கிடையாது.
ஆமா சார். மார்லன் பிராண்டோன்னு சொல்லிட்டியே, ஐயோ. இல்ல கண்டிப்பா சார். பிகாஸ் நீங்க அந்த உட்கார்ந்திருக்க அந்த ஒரு அழகு, அந்த தோரணை, தோரணை அந்த கிடையாது, வெயிட்ப்பா. வெயிட்ல எந்த பக்கம் உட்காருன்னு தெரியாது, கருத்து தான் நிக்கிறேன். ரைட் சார், ரைட் சார். சொல்லுப்பா. சார் இப்ப நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, யங் ஹீரோஸ் நிறைய பேர் வரணும்னு. ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்ரா சார் இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு சரியா தெரியல யார் சொன்னாங்கன்னு, சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய வரணும். இப்போ வந்து 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா ஒரு ஹீரோவுக்கே கொடுத்துட்டு அதுக்கு அது ஹீரோவோட பட்ஜெட் ரெமுனரேஷனே அது போய் அதுக்கப்புறம் படத்தோட பட்ஜெட் வந்து அது எங்கேயோ போகுது. இப்போ இந்த ஸ்மால் பட்ஜெட் ஹீரோஸ், ஐ மீன் ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் நிறைய வரணும், அதை என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட் சார்? அதை எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? நீ படம் பார்க்க வருவியா கிறிஸ்டபர்? கண்டிப்பா நீயும் வருவேன் சார். ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா வருவீங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வருவாங்களா? வருவேன் சார். எவ்வளவு பேர் சார் இப்ப வருவாங்க? அந்த கண்டிப்பா வருவேன் நல்ல சார். அந்த படம் நீங்க நல்லா இருந்தா சொன்னீங்க. கூட இல்லப்பா கிறிஸ்டபர், நல்லா கேளு. வர்றது இல்லப்பா, உண்மைதான். பெரிய ஹீரோஸ் தவிர சின்ன ஹீரோஸ் படத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்கப்பா. தே திங்க் தட் தே ஹேவ் பெட்டர் விஷன் இன் ரீல்ஸு, யூடியூப்பு, அதில் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தியேட்டருக்கு வர்றதில்லப்பா. எப்படி வச்சு எடுப்பாங்க நியூ ஃபேஸை வச்சு? பெரிய ஹீரோஸுக்கு வராங்க. கரெக்ட் சார். சார் அதுல இது வந்து ஜஸ்ட் ஒரு 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 ரொம்ப ஒரு லேமன் கொஸ்டின். இந்த இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ரிலீசிங் இட் இன் பிக் ஸ்கிரீன்ஸ், ஓடிடியில் ரிலீஸ் பண்ணா அதோட அதோட வேல்யூ, அதோட ரீச் எப்படி இருக்கும் சார்? சித்ரா சார் நீங்க சொல்லுங்க, பிகாஸ் யூ நோ பெட்டர். ஓடிடி ரிலீஸ் பண்ணான்னா ஓடிடியில் நாமளா ரிலீஸ் பண்ண முடியும். அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணல. அவங்க இப்போ வந்து தே ஆர் வெரி சூசி. இப்போ மிகப்பெரிய நட்சத்திரங்கள் படங்களே பார்த்தீங்கன்னா படங்களை 40 நிமிஷம் பார்த்துட்டு தான் வாங்குவேன்றாங்க. இப்போ அவங்க டிக்டேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேக் அதிகம், மிகப்பெரிய ப்ரைஸ் கொடுத்து வாங்குறாங்க. அதனால் தே டிக்டேட் டேர்ம்ஸ். அது மாதிரி இருக்கும்போது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களும் உங்கள் படம் அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. அதனால் அவ்வளவு சுலபமாக இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு ஃபேஸ் தேவைப்படுதில்ல கிறிஸ்டோபர். இப்போ கதாநாயகன் அப்படின்றவர் யார் சினிமாவில்? அவங்க தான் சினிமாவுடைய முகம். அவங்கள பார்த்தானே தேட்டருக்கு வராங்க. அதனால தான் அவங்களுடைய மார்க்கெட்டு, அவங்களுடைய சம்பளம் எல்லாமே ஏறுது. அது மாதிரி ஒரு முகம் தேவைப்படுது. சின்ன படங்களுக்கு அப்படி ஒரு முகம் தேவை. இப்போ முன்ன வந்து பார்த்திங்கன்னா சின்ன படங்களுக்கு இயக்குனர்கள் முகமாக இருந்தாங்க. பாரதி ராஜா ஒரு முகமாக இருந்தார், பாலச்சந்தர் ஒரு ஃபேஸாக இருந்தார். இப்படி கதாநாயகர்களுக்கு படம் பார்க்க வந்த மாதிரி டைரக்டர்களுக்காக படம் பார்த்த காலம் இருந்தது. இப்போ அதுதான் நம்ம பில்டு பண்ணணும். இப்போ அதை வந்து ரொம்ப அழகாக சுந்தர்சி சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். ஒரு நல்ல அதாவது மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள்லாம் கூட ஜம்ப் பண்ணி திருப்பி பெரிய நட்சத்திரங்கிட்ட போயிட்டீங்கன்னா அப்புறம் சினிமா எப்படி ஆகும்? அதே மாதிரி தானே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது, உங்கள் படங்களை பார்க்க ரசிகர்கள் வராங்க. அப்போ நீங்கள் ஏன் பெரிய நடிக்கிட்டு போகிறீங்க? நீங்கள் அது மாதிரி சின்ன சின்ன நட்சத்திரங்கள் வச்சு நல்ல படம் எடுங்களேன்னாங்க. அந்த இடம் வந்து மிஸ்ஸு. அதுதான் பிரச்சனை சார். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க வந்து டூரிங் டாக்கீஸ் நடத்துறீங்க, சோஷியல் டாக்கீஸ் நடத்துறீங்க. இது வந்து இட் கேட்டர்ஸ் டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸு. கொஞ்சம் இப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஏதாவது நீங்க ஒரு சேனல் தொடங்கி பண்ண. கிறிஸ்டபருக்கா? இல்லை கிறிஸ்டபருக்கு இல்லை சார். கிறிஸ்டவரோட பையனுக்கு ஐ எம் டாக்கிங் அபவுட் டீனேஜ் பசங்களுக்கு. அவங்கள வந்து அந்த கேஜெட்டோட அடிக்ஷன்ல இருந்து வேற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்க ஒரு கண்டென்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா சார்? நல்ல இப்போதான் நீங்கள் அந்த விதையை போட்டிருக்கீங்க. டெஃபினெட்லி வில் திங்க் ஓவர் இட். நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். வாட் பெஸ்ட் வி கேன் டூ டெஃபினெட்லி. ஷூர் சார், ஷூர் சார். So thank you so much, sir. It was so nice talking to you, GM Kumar sir. Thank you. Wish you good health and many long movies to come. Thank you sir. Thank you. ஒரு லாங் ஜேர்னி குமார். அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து தொடங்கி டைரக்டர், இப்போ நடிகர். ஆமாம் சார். இந்த ஜேர்னியில் எது திருப்தியாக இருக்குது? உதவி வைக்கணும் சார். டேரக்டர் கூட ஒர்க் பண்ண டிஸ்கஷன் டைம் இருக்குது சார். அந்த மாதிரி அது பணம் சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், எனக்கு டேரக்டர் பேர் வச்சுக்கணும், நான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கணும், ப்ரொடியூசர், கதை 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 கதை. அந்த மௌன கீதங்கள்ல இருந்து அந்த ஒரு கைதியின் டைரி வரைக்கும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது பாருங்கள் சார். அந்த பீரியட் வரவே வராது. இன்னும் எத்தனை படம் நடித்தாலும் எத்தனை படம் டைரக்ட் பண்ணாலும் அது வேறு ட்ரிப் சார். உலகத்துலேயே இல்லை, வேறு உலகத்தில் இருந்துட்டு திடீர்னு வரணும்னு பார்த்தா உலகம் மாறிட்டு இருக்குது. உள்ளே போகும்போது கவிதா ஹோட்டலுக்குள்ளே போகும்போது வேறமா இருந்தது, வெளியே வரும்போது பார்த்தா பில்டிங்லாம் வந்துட்டு இருக்குது. தின்னாடா இது, டிராஃபிக் மாறிட்டு இருக்கு, பில்டிங் வந்துட்டு இருக்கு, பிரிட்ஜு கட்டிட்டு இருக்கிறாங்க. அது வேறு ட்ரிப். அந்த பீரியட் வரவே வராது சார்.
உங்களுக்கு எனக்கு அந்த விஷயத்தில் ஒற்றுமை இருக்குது. நான் கூட பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இந்த ப்ளசன்ட் பீரியட் இன் மை கேரியர் அப்படின்னா, நான் பாரதி டாக்டர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த அந்த காலம் தான் சார். கரெக்ட் சார். நான் இருந்துக்கிறேன் சார் உங்கள் கூட டிஸ்கஷனில். சிரிச்சு 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 ஐயோ 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 ஐயோ. அதாவது காலேஜ் டேஸ் வராதான்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அந்த டேஸ் வரவே வராது. நான் ரொம்ப நேரம் நினச்சிருப்பேன், ஏன் விட்டுட்டு வந்தோம். டைம், பியூர் டைம். அந்த பீரியட் வரவே வராது சார். எவ்வளோ கதைகள், எவ்வளோ சீன்ஸு, அதெல்லாம் பொறுக்கி ஒரு அப்போ கம்ப்யூட்டர் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 40-50 படம் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ சீன்ஸ், வேஸ்டான போன சீன்ஸ். கிரேட் டைம். ரொம்ப நன்றி குமார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். குமாரோட பேசுகிறது தான் இன்னும் கூட வந்து ஒரு 6-8 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு அனுபவமும் ஆற்றலும் உடையவர் ஜிஎம் குமார். ஆனாலும் நேரம் காலம் கருதி இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இந்த இடத்துல வந்து அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னென்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் லைவ் போடும்போது அந்த காம்பேர் பண்ணுறவங்க இங்கேருந்து உங்கள் டிவி வால்யூமை குறைங்க, உங்கள் டிவி வால்யூம் குறைங்கன்னு பாதி நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அது டிவி வால்யூம் குறையிறது இருக்குல்ல, அதுதான் அரை மணி நேரம் இருக்கும். நிகழ்ச்சி அரை மணி நேரம் தான் போகும். அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஏறக்குறைய அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாமளும் தள்ளப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. நீங்கள் ரசிகர்கள் வந்து 2 விஷயத்தை முக்கியமாக கவனம் செலுத்தணும். ஒன்று, நீங்கள் பேசும்போது உங்களுடைய முகத்தில் ஒளி அமைப்பு சீராக இருக்கணும். நீங்கள் வந்து எங்கே லைட்டு நல்லா இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஃபோனில் பேசுகிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுடைய முகம் தெளிவாக பதிவாகும். அதே மாதிரி கேமராவை ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய மூக்கு, தலை இப்படி பார்த்தால் தான் எங்களால் பார்க்க முடியுமே தவிர முழுமையாக உங்களை பார்க்க முடியாது. அதனால் கேமரா ஒரு பொசிஷனில், இது வந்து 7 மணிக்கு நம்ம நேரில்னா ஒரு 6:30 மணிக்கே நீங்கள் எங்கே கேமரா வச்சா நல்லா இருக்கும்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கூடுமான வரைக்கும் இந்த பின்னாடி உள்ள சவுண்டை தவிருங்க. அப்போ தான் கிளியராக நீங்கள் என்ன பேசுகிறீங்க நான் கேட்க முடியும், நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக கேட்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கி அமைஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, டூரிங் டாக்கீஸில் எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து உங்களுடைய பங்களிப்பு மகத்தானது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இன்னும் கூடுதலாக இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யப்படுத்தியில் வந்து ஜிஎம் குமாருக்கு வந்து மிகப்பெரிய பங்குண்டு. அவருடைய இத்தனை வருஷ அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை மனம் திறந்து எதுலேயுமே வந்து இந்த பேசும்போது நம்ம ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருக்கும், அந்த ரிசர்வேஷனே இல்லாமல் ரொம்ப அழகாக மனம் திறந்து ரொம்ப விஷயங்களை பேசினார். குமாருக்கு நன்றி. உங்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மீண்டும் விரைவிலேயே இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.